guys, welcome to my channel, welcome to my another video. ஸோ இன்றைக்கி இது வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து ஃபேமிலியாக ஒரு டெம்பிளுக்கு போகலான்னு சொன்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது நாளைக்கு ஏர்லி மார்னிங் நாங்கள் கிளம்புறதா. ஸோ நாளைக்கு போடுறதுக்கு முன்னாடி நாள் நம்ம எல்லாம் ப்ரிப்ரேஷன் பண்ணோம் இல்லையா, அதை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இப்போது எந்த டெம்பிள் போடுறதுன்ட்டு நான் இப்போவே சொல்லிடுறேன். எந்த டெம்பிள் போடுறதா பிளான் பண்ணியிருக்கோனாக்கா முருடேஸ்வர டெம்பிள் போகலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருக்கிறோம். அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் போய்கிட்டு இருக்கு. முருடேஸ்வர டெம்பிள் வந்துட்டு எனக்கு ரொம்ப வருஷமாகவே பார்க்கணும் சொன்ன ஒரு ஆசை. இந்த பியூ காலேஜ் டைமில் என்னன்னு சரியாக ஞாபகம் இல்லை. அப்போ வந்துட்டு சன் டிவியில் ஒரு ஃபேமஸான சீரியல் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதில் எடுத்த உடனே அந்த டெம்பிளை தான் காட்டுவாங்க. ஸோ அப்பத்துலேருந்து அந்த டெம்பிள் மேலே எனக்கு ஒரு ஆசை போய் பார்த்துட்டு வரணுன்ட்டு ஃபைனலி இப்போ அங்கே கிளம்பிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு தேவையான பொருட்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பர்ஸு ஒன்று, லிக்விட் கேஷ் வச்சுக்கிறதுக்கு அங்கே லோக்கல்ஸில் யூஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் குழந்தையோட பேம்பரு, தொப்பி இதெல்லாம் வச்சுருக்கேன் இந்த பையில். அண்டு கொஞ்சமாக அவளுக்கு ஒரு 2 வாழைப்பழம், அப்புறம் ஒரு பேக்கெட் பிஸ்கெட் இதையோ வச்சுக்கிட்டோம். எங்கேயாவது ஸ்டாப் கிடைக்காமல் போயிடுச்சுன்னா குழந்தைக்கு பசிக்கும்போது தேவைப்படும்னு சொல்லிட்டு. அண்டு இதெல்லாம் பேக் பண்ணி அதுக்கப்புறம் நான் நாளைக்கு போடுற ட்ரெஸ்ஸு எதுன்ட்டு பார்த்து ஐரன் பண்ணி ரெடி பண்ணுறதுக்கு வந்துட்டேன். இப்போது ஐரன் பண்ணி அதுக்கப்புறமா போய் வேறு ஏதாவது விட்டுட்டேனான்னு சொல்லிட்டு ஒரு தடவை க்ராஸ் செக் பண்ணணும். நான் அக்காவோட பாப்பா 3 பேரும் வந்துட்டோம் பஸ்ஸில். ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா குந்தாபுரான்ற ஒரு இடத்துல ஸ்டாப் கொடுத்தாங்க டீ காஃபி குடிக்கிறதுக்கு. நானும் நல்லா சந்தோஷமாக குடிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எப்போது இருக்கிறது தானே டீ கொட்டிட்டேன். மேலே நின்றுக்கிற பஸ்லேயே டீ குடிக்கும்போது இந்த மாதிரி சட்டியில் டீ கொட்டிட்டேன். அது வேறு கரையாயிடுச்சு. அந்த சோகத்தை கொஞ்சம் இது பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு லேஸை தின்னுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பஸ் அப்படியே மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃபைனலாக இவ்வளோ நேரம் ஜர்னி பண்ணதுக்கப்புறமா நம்மளோட இலக்கை நோக்கி வந்து சேர்ந்தாயிடுச்சு. இதுதான் வந்து பஸ்ஸை விட்டு இறங்கின உடனே இது மாதிரி அங்கே என்ட்ரன்ஸ் இருக்கும். நாங்கள் அங்கேருந்தே ஆட்டோ இருந்துச்சு, அதை பிடிச்சி டைரெக்டாக கோவில் வாசல்லே இறக்கி விடுவாங்க. அதுக்கு ஒரு 60 ரூபாய் என்னவோ நாங்கள் பே பண்ணோம். ஃபைனலி நான் இந்த கோவிலுக்கு வந்தாயிடுச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கோவிலுக்கு வரணும்னு நான் ரொம்ப வருஷமாக ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஃபைனலி அந்த நாள் இன்றைக்கி தான் வந்திருக்குது. பட் இன்றைக்கி அன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிலாக இருக்குது. அதுவும் இல்லாமல் கரெக்டாக 12 மணி உச்சி வெயிலுக்கு வேறு ரீச் ஆகிட்டுமா, 12:15 12:30 போல். ஸோ அதனாலே ஒரு சைடில் வெயில் மண்டே பொழந்துக்கிட்டு இருந்துச்சு. செருப்பு கவுண்டரில் செருப்பை விட்டுட்டு நாங்கள் எப்படி கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இங்கே வந்துட்டு நம்மளுக்கு எப்படி போகணுன்னு சொன்ன எல்லாம் போர்டெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க, என்ட்ரன்ஸ் போர்டு. இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து வீக் மிடலில் வந்துருந்தோமா, அதனால கொஞ்சம் அப்போயோ ஜனம் இருந்தாங்க. பட் கம்பேரபிளி கொஞ்சம் கம்மி தான், கொஞ்சம் ஃப்ரீயாக போயிட்டு வர்றதுக்கு கிடச்சிது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்காக இந்த அழகான வியூ கோவிலை சுற்றி, இந்த இடத்துல இருந்து பார்த்தா கோவிலை சுற்றி அந்த கடல் தெரியுது. ரொம்பவே அழகான ஒரு வியூ பாயிண்ட்டு. அண்டு இங்கே நின்று நானும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். பட் பாருங்கள், ஒரு ஃபோட்டோவில் கூட நான் நல்லா வரல, அதனால நான் எல்லாத்தையும் டீல் பண்ணிட்டு வந்துட்டேன். அண்ட் இதுதான் கோவிலுக்குள்ளே. இங்கே ஒரு சாமி தனித்தனியாக சன்னிதானம் வச்சுருக்குறாங்க. அண்டு எஸ், உள்ளே வந்து சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்ததுக்கப்புறம் வெயில் அதிகமாக இருக்கும். சில்லுன்னு ஒரு குல்ஃபி சாப்பிட்டுட்டு அப்படிக்கா போய் பீச்சில் கொஞ்சம் நேரம் போய் கால் நினச்சிட்டு, கொஞ்சம் குழந்தை இருக்காள் அக்கா தான், அவளுக்கு வந்து பீச்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவளையும் இவ்வளோ தூரம் கூட்டின்னு வந்ததுக்கப்புறம் எப்படியோ அடை பிடிக்கிறா. ஸோ கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் நேரம் விளையாட்டு கட்டு வரலான்ட்டு போனோம். அதுக்கு முன்னாடி கால் சுடுறதுன்றதுனால செருப்பு கவுண்டருக்கு வந்துட்டு செருப்பை வாங்கிக்கிட்டு அப்படியே நம்ம கிளம்பி போய்கிட்டு இருக்கிறோம் பீச்சை நோக்கி. துஷோட அம்மா கடலை சாப்பிட போகிறீங்களா? வேணுமா? சில்லறை வகிட்டு தான் இருக்கு. இப்போ நம்ம கோவிலேருந்து இன்சைடுக்கா பீச்சுக்கு போகிற சைடு வந்துட்டோம். பீச்சுக்கு போய்கிட்டு இருக்கோம். பீச்சுக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா சுற்றி இது மாதிரி கடைங்க இருக்குது. நம்மளுக்கு தேவையான நம்ம போய் பிடிச்சது எதாவது ஷாப்பிங் பண்ணிக்கலாம். பேகு, ட்ரெஸ்ஸு, இன்னும் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ப்ரேஸ்லெட் மாதிரி அந்த மாதிரியெல்லாம். இங்கே வந்து சாப்பிட்றதுக்கும் இங்கே வந்து ஃபாஸ்ட் ஃபுட் கடைங்கள்லாம் இருந்துச்சு. அண்டு அதெல்லாம் தாண்டி இப்படி வந்தோன்னா இந்த அழகான பீச்சு
இங்கே வந்துட்டு இப்படி பீச்சுக்கு நடுவில் நடந்து போகிற அந்த இதுவும் இருக்குது. அண்டு இந்த மாதிரி ஒரு சின்ன படகுல வந்து கூட்டிகிட்டு போகிறதும் இருந்துச்சு. பட் நாங்கள் அதுக்கெல்லாம் போகலை. நாங்கள் ஜஸ்ட்டு இப்படி நார்மலாக போய் பீச்சை மட்டும் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஆட்டோ போட்டு அப்படியே வந்துட்டோம். சைடில் நான் பீச்சில் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்னொரு சைடில் என் அக்கா அவளோட பொண்ணோட மல்லு கட்டிக்கிட்டு இருந்தா. அவள் தண்ணியில் நான் ஆட்டு போட்டே தீருவேன்னு சொன்னால் அது அம்மா பொண்ணு பிரச்சனை, அதுக்கு நான் போகலை. இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் கோவில் வாசல்லையே ஆட்டோ பிடிச்சிட்டோம். ஏன்னா டைரெக்டாக ட்ரெயின் பிடிச்சி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு இதுதான் நான் அங்கே வாங்கின ஒரு சிங்கிள் ப்ரேஸ்லெட்டு. வேறு எதுவும் நான் வாங்க போகலை. எனக்கு இது மட்டும் தான் அங்கே சிம்பிளாகவும் நல்லாவும் இருந்துச்சு. அண்ட் அங்கேருந்து அவங்க டைரெக்டாக ரயில்வே ஸ்டேஷனுக்கே ஆட்டோ அங்கிள் கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க. அப்படியே ரயில்வே ஸ்டேஷனில் டிக்கெட்டெல்லாம் வாங்கிட்டு ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே ஒரு கப் டீ குடிச்சிட்டோம். அப்படியே ட்ரெயினுக்கோசரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தப்போ ட்ரெயினை வந்துச்சு. ட்ரெயினில் ஏறி பண்ணிட்டோம். இதுதான் நான் அங்கே வாங்கின ஒரு ப்ரேஸ்லெட்டு. எனக்கு இது மட்டும் தான் அந்த இடத்துலே பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் இது மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். அண்ட் இருங்க இதை நான் போட்டு காட்டுறேன். இந்த ப்ரேஸ்லெட் நல்லா தான் இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்குது. அஃப்கோர்ஸ் பிடிக்கும் தான் வாங்கினேன். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ட்ரெயினில் உட்காந்து அந்த ஃபஸ்ட் ஹாஃப் இருக்குது பார்த்தீங்களா, படத்தில் வர ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் மாதிரி. ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மனசில் அப்படியே இந்த ட்ரெயின்லலாம் போகும்போது பாட்டு பாடிட்டு போவாங்களே, சையா சையா, அப்புறம் இன்னும் நிறைய பாடல்கள் எல்லாம், அந்த மாதிரி ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன். பட் செகண்ட் ஹாஃப் பார்க்குறேன் டைம் ஆகுது, ஆனால் ஒன் டைம் போக மாட்டேங்குதுன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. இல்லைன்னா ட்ரெயின் போக மாட்டேங்குது சொன்ன ஃபீல் ஆகுது. என்னடா எவ்வளோ நேரடா இழுத்தீங்கன்ட்டு. பட்டு ஃபைனலி எப்படா என் ஸ்டாப்பு வரும்னு சொன்னு வந்த உடனே எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமாயிடுச்சு. வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிறதுக்குள்ளே நைட் ஆகிடுச்சு. யா தட்ஸ் ஆல் கைஸ். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதே மாதிரி நீங்களும் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அவங்க எல்லோரும் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். Until take care, signing off Rekha Srinivasan. Don't forget to subscribe my channel. Please share this video with your friends and family. Take care. Bye-bye.